ரதிய காடுப்படியில் இன்றைக்கி ஈவினிங்கு டீக்கு ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அக்கா பக்கோடாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி அக்கா அடுப்படியில் வீடியோ பக்கோடா போட்டிருக்கிறேன். இன்றைக்கும் பக்கோடா தான் செய்யப்போகிறேன். இது சின்ன வடச்சட்டியாக வச்சுருக்கிறேன், அதனால் எண்ணெய் அப்படியே பொங்குது. பக்கோடா கொஞ்சம் பிரட்டி விடுவோம். வெளியே பாருங்கள், மழை பேஞ்சிட்டே இருக்குது. மறுபடியும் நம்மளுக்கு சென்னைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுதாம். இப்போது நல்லா பிரட்டியாச்சு, வெந்துட்டுருக்கட்டும். இப்போ சின்ன வெங்காயம் இதுக்கு போட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அக்கா அன்றைக்கி அவசரமாக ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, டீ எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஸ்நாக்ஸு கடகடன்னு பண்ணுறதுனால பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அக்கா வந்து வீடியோவில் சின்ன வெங்காயம் போட்டு தான் காமிச்சிருப்பேன். பக்கோடா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் மெரூனிஸாக வரல பாருங்கள், லைட்டு பொன்னிறம் வரணும், வந்தால் தான் வேகும். அவ்வளோதான், பக்கோடா செவந்து வருது. அடுப்பை இன்னும் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம பக்கோடா எடுக்க ஆரம்பிப்போம். அக்கா கொஞ்சம் உதுத்து போட்டுட்டேன். கெட்டி பக்கோடா கெட்டியாக போட்டால் தான் அக்காவுக்கு பிடிக்கும். அடுத்த ஷிஃப்ட்டு கெட்டியாக போடுவோம். அவ்வளோதான், இந்த கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சுல, போதும். இது ஓரளவு அக்கா சொல்லிடுறேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் லைட்டாக 1-2 சுற்றியும் போடலாம், நறுக்கியும் போடலாம். பூண்டு இஞ்சி மட்டும் கொஞ்சம் தட்டிக்கோங்க. அப்புறமா ஒரு சீட்டிக்கு சோடா மாவு போட்டுக்கணும். வெறும் கடலை மாவில் தான் பண்ணணும். அப்புறமா கொஞ்சம் சோம்பு, அவ்வளோதான். சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 1 குழிக்கரண்டி அரை கிலோ கடலை மாவுனா அக்கா 1 குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன். வெறும் ஏதாவது வாசனை இல்லாத ஆயில் அக்கா பார்ச்சுன்னு ஊற்றிருக்கேன். ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இது கெட்டி பக்கோடா கெட்டியாக தான் போடுவேன், ரொம்ப பிடிக்கும் அக்காவுக்கு. சோத்து டெய்லி என்ன ரைஸ் வச்சாலும் கொஞ்சம் பக்கோடா இருந்தால் அப்படியே சூப்பராக சாப்பிட்ருவேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்து இன்னும் 2-3 ஷிஃப்ட்டு வரும். அடுத்து அக்கா கெட்டியாக தான் போட போகிறேன். அப்படி போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை உதுத்து விட்டுருட்டேன். அவ்வளோதான், பக்கோடா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணலாம். அடுத்த ஷிஃப்ட்டு போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் அக்கா, கடைசி ஷிஃப்ட்டும் எடுக்க போகிறேன் இப்போது. அவ்வளோதான், இதோ மெரூனிஸாக ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் பக்கோடா. எல்லாத்தையும் நறுக்கி போட்டு பிசைஞ்சிங்கன்னா இது கெட்டியாக அப்படி போடுறது ரொம்ப பிடிக்கும். ரைஸுக்கு வச்சு சாப்பிட்றது இதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், தூள் பக்கோடாவோட. அதனால் அக்கா இப்போ கடைசியாக போட்டது நல்லா கெட்டியாக போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த மழைக்கு எதமாக ஈஸியாக சூப்பராக டேஸ்டியாக செஞ்சாச்சு. இப்போ நம்ம அக்கா மசாலா டீ போட போகிறேன். இதுக்கு இப்போ டீ போடலாம். இந்த 1 கிளாஸ் மில்க்கு, 1/2 கிளாஸ் பால், 1/2 கிளாஸு வாட்ரு ஊற்றிருக்கேன். ஒரு ஆளுக்கு தான், மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் காஃபி கலந்து கொடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால் நான் வீடியோ எடுக்கிறனால ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ரொம்ப கோவம் வந்துடும் எல்லாருக்கும். அதனால் அக்கா காஃபி கலந்து கொடுத்துட்டு இது அக்காவுக்கு மட்டும்தான் ஒரு கிளாஸ் டீ. பால் கொதிக்கட்டும். இப்போ பால் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ டீத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்மில் வச்சுட்டு போடுறேன். இங்கே பாருங்கள் அக்கா, 2 வித டீத்தூள் வச்சுருப்பேன். இது வந்து ஏவி டீ. இதில் ஒரு 1/2 ஸ்பூன், மொத்தமே 1 ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு ஆளுக்கு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போடுவேன். எந்த டீத்தூள் என்னென்னு பாருங்கள். இது வந்து கண்ணன் தேவன் டீ, டாட்டா கம்பெனி. அதில் ஒரு ஸ்பூன் போடுவேன். இந்த குட்டி ஸ்பூனுக்கு தான் ஒரு ஆளுக்கு. இப்போ 1/2 ஸ்பூன் தான் அக்கா எடுத்திருக்கேன், ஒரு கையில் எடுக்கிறனால இன்னொரு 1/2 ஸ்பூன், அவ்வளோதான். இதை விட இன்னும் கண்ணவராயன் டீன்னு சொல்லிவிட்டு வெளியே வந்து அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்குவேன். அதையும் கலந்துப்பேன். அப்போ 3 டேஸ்ட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ அக்காவுக்கு மசாலா டீ ரொம்ப பிடிக்கும், மசாலா டீ தான் போட போகிறேன். சின்ன பட்டை, கொஞ்சம் ஏலக்காய் வீட்டில் தூள் பண்ணி வச்சுருக்கிறது அதை எடுத்திருக்கேன். மேல்டாப்பை தோலோடு எடுத்திருக்கேன். 2 கிராம்பு. அப்புறம் இஞ்சி பாருங்கள், 1 இன்ச்சு அளவு சும்மா 2 நசுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். போட்டுட்டு நம்ம உடனே மூடிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு. ரொம்ப கொதிக்க விட்டோம்னா அந்த பட்டை வேறு மாதிரி ஸ்மெல்லுக்கு போயிடும் அப்படின்னு அக்காவுக்கு பிடிக்காது. உடனே மூடிடுவேன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக திக்காகவும் குடிக்க மாட்டேன் அக்கா. டீத்தூள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் போட மாட்டேன். இப்போ ஒரு கொதி தான், அப்படியே மூடிடுவேன் அக்கா. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 டீத்தூளும் கலந்து போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஒரே டீத்தூள் யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி கலந்து போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலா டீ நம்ம ஒரு 1 செகண்ட் கழித்து பார்ப்போம். இப்போ இந்த டீக்கு 1 கிளாஸ் டீக்கு 2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டேன் அக்கா. நம்ம அதிலேயே பால் கொதிக்கும் போதும் போட்டுக்கலாம். இன்றைக்கி அக்கா அது மாதிரி போடல, மறந்துட்டேன், சாரிப்பா. இப்போ தான் சுகரை போட்டிருக்கிறேன். பால் கொதிக்கும் போது போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே வடிகட்டிக்கலாம்.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி போடுங்க. ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. பட்டை கிராம்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொதிக்க விட்டோம்னா அந்த டேஸ்ட் வேறு மாதிரி போயிடும். அவ்வளோதான். நம்ம இப்போ நல்லா அதை சுகர் கரையிற வரைக்கும் நல்லா கலக்கிட்டு ஆற்றிக்கலாம். அவ்வளோதான். மழைக்கு எதமாக ரொம்ப குயிக்காக செஞ்சுட்டேன் இந்த பக்கோடா. அக்கா ரதியா கடுப்பில் நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். அக்கா எப்படி அளவெல்லாம் போட்டிருப்பேன். இது சூப்பராக செஞ்சுட்டேன். மழைக்கு எதமாக மசாலா டீயும் பக்கோடாவும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும்பா. இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வெளியே மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. டைம் வந்து 6:15 மேலே போயிடுச்சு. நான் வீடியோ காமிக்கிறனால அப்போவே அவங்களுக்குலாம் காஃபி வச்சு கொடுத்துட்டு இப்போ அக்காவுக்கு அந்த டீயும் அந்த பக்கோடா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் அப்படியே பாக்ஸில் போட்டுச்சுன்னா வீட்டில் செய்கிற பக்கோடா எண்ணெய் ஸ்மெல்லாம் வராது. நம்ம பியூராக எண்ணெய் ஊற்றி செய்கிறோம். அதனால் பாக்ஸில் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ரைஸ்க்கு மட்டும் எடுத்துப்பேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க டீ சாப்பிட்லாம். ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.